எழுந்தா அவசர அவசரமா ஏதோ ஒரு தேடலோட தான் அந்த நாளே தொடங்குறோம். ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு, வேறு சிலருக்கு தலையாய பொறுப்பு. இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம பையன் சந்தோஷமா இருக்கானா, சரியா வளர்றானா அப்படிங்கிற கவலை வேற. அதே கவலையோட தான் அவனை இங்கு விட்டுட்டு போறீங்க. உங்கள் கண்மணிகளை நமது ட்ரினிட்டி நாற்றங்காலில் விதையாக விதைக்கிறீர்கள். அந்த விதைகளுக்கு லட்சியத்தை ஊட்டி விருட்சமாக்க இந்த ஒரு நாள் அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவனிடம் ஏற்படுகின்ற அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கம் என்பது போல் எங்களது கண்மணிகள் பள்ளியில் நுழையும் போதே பிரேயர் பண்ணிட்டு தான் உள்ள வருவாங்க. எங்க இஎம்இ டீச்சர்ஸும் மாணவர்களும் ட்ரினிட்டி குடும்ப அங்கத்தினர் எல்லோரையும் வாழ்த்தி புன்னகையோடு வரவேற்பாங்க. அடுத்ததா அவன் எங்க டீச்சர்ஸ் கிட்ட கத்துக்கிற விஷயம் காலந்தவராமை. எங்கள் ஆசிரியர்கள் உள்ள வரும்போதே வருகைய பதிவு செய்யறத பாக்குறான். அவங்கள போலவே நாமும் காலந்தவராமைய கடைபிடிக்கணும்னு நினைக்கிறான். இன்னைக்குள்ள சூழல்ல கூட்டு குடும்பங்களை பாக்குறது கஷ்டம். பெரும்பாலும் தனி குடும்பங்களான தருணத்தில் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ட்ரினிட்டி குடும்பத்தினருக்காகவும் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்யறத எங்க பிள்ளைகள் பார்க்கும் போது ஒருமைப்பாட்டுணர்வையும் மத்தவங்களுக்காக வாழணும் என்ற உணர்வையும் கத்துக்கிறாங்க. எங்க குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான அறிவுபூர்வமான செய்தியையும் சக மாணவர்களோட நட்பு கொள்ளும் முறையையும் ஒழுக்கத்தையும் ஓப்பன் அசம்பிளி மூலமா சொல்லித்தரோம். அப்பவே அன்றாட செய்திகளையும் அந்த நாளோட முக்கியத்துவத்தையும் பள்ளி நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கிறான். அவனுடைய கடமைய பொறுப்பா மாத்தி அவங்க கிட்டேயே கொடுத்துறோம். நாடாளுமன்ற முறையில தாங்க எங்க பள்ளியே இயங்குது. இப்படிதான் பங்க்சுவாலிட்டி, கிளென்லினஸ், டிசிப்ளின் போன்ற எல்லா பண்புகளையும் வகுப்பறைக்கு போறதுக்கு முன்பே கத்துக்கிறான். நல்ல தொடக்கம், நல்ல முடிவு. எங்கள் ஒரு நாள் பணியின் ஆரம்பம் பள்ளி ஒருங்கிணைப்பாளரின் வழிகாட்டுதலின்படி நடைபெறுகிறது. கிளாஸ் ரூம்ல அவன் என்னதான் பண்றான், என்ன கத்துக்கிறான், இதுதானே அவங்க அடுத்த கேள்வி. ஒவ்வொரு வகுப்பறையும் தாயோட கருவறைக்கு சமம். ஒரு குழந்தைய செதுக்கி சிற்பமாக்க போராடுற இடம். பெற்றோர்களின் அரவணைப்பில் வளர்ந்த குழந்தைகள் கேஜி வகுப்பில் எங்கள் கரங்களில் ஒப்படைக்கப்படும் போது கண்ணீரோடு தான் வருகிறார்கள். ஆனால் எங்கள் ஆசிரியர்களின் கரங்களை பற்றியவுடன் அந்த பிஞ்சு குழந்தைகள் தான் இன்னொரு தாயிடம்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து ஆனந்த யாழாய் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. தமிழ் மட்டுமல்ல, எந்த மொழியா இருந்தாலும் திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் அந்த மொழிய நல்லா பேசுறதுக்கு குழந்தைகள் தயாராவாங்க. அப்படி தடையில்லாம மொழி பேசுறதுக்கு ரீடிங் பிராக்டிஸ் கிளாஸ்ல கொடுக்கறோம். கிளாஸ்ல தான் அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான எல்லா திறன்களையும் வளர்த்துக்கிறான். உதாரணத்துக்கு 1000 பேர் முன்னாடி நின்று பேசக்கூடிய திறமை, ஸ்பீக்கர் ஆஃப் த டே மூலமாகவும் கத்துக்கிறதுன்னு எல்லாமே. குழந்தைங்க தாம் படிக்கிற பாடத்தை காதால கேட்கறத விட காதால கேட்கும் பாடத்தை கண்ணால பார்க்கும்போது எளிமையா மாணவர்களுக்கு புரியும். அதனாலதான் நாங்க ஸ்மார்ட் கிளாஸ் முறையில பாடம் நடத்துறோம்.
இன்னைக்கு சாதாரண கணக்கு போட கூட மொபைல் கால்குலேட்டரை தேடுறோம். நம்ம மாணவர்கள் அப்படி இருக்க கூடாதுன்னு மனக்கணக்கு பயிற்சியான அபாக்கஸ் பயிற்சியும் வழங்குறோம். ஒரு மனிதனோட கையெழுத்து தான் அவனோட தலையெழுத்தை தீர்மானிக்குது. மாணவர்கள் தேர்வில் அதிக மார்க் வாங்குறதுக்கும் கையெழுத்து தான் உறுதுணையா இருக்கு. அதனாலதான் எங்க பிள்ளைகளுக்கு கர்சிவ் ரைட்டிங் பிராக்டிஸ் கொடுக்கறோம். நம்மோட தேசிய மொழிய எல்லாரும் அவசியமா தெரிஞ்சுக்கணும் என்ற எண்ணத்துல அனைத்து மாணவர்களுக்கும் தொடக்க வகுப்புகளில் ஹிந்தி வகுப்பு நடத்தப்படுகிறது. ஆங்கில மொழிய பிழை இல்லாம மாணவர்கள் எழுதுவதற்கு அவங்கள தயார்படுத்துற விதமா ஸ்பெல் பி பயிற்சி வழங்குறோம். ஏட்டுக்கல்வியோட சேர்த்து அவன் திறமைகளை மேலும் வளர்த்துக்க யோகா, கராத்தே, பேண்ட், ஸ்கவுட், டான்ஸ், பாட்டுன்னு எல்லா பயிற்சிகளும் கொடுக்கறோம். குழந்தைங்கன்னா ஓடி ஆடி அவன் ஆசைப்படுற விளையாட்டை விளையாடணும். ஹேண்ட்பால், டேபிள் டென்னிஸ், டெனிகாய்ட், செஸ், பேட்மிண்டன் போன்ற எல்லா விளையாட்டையும் ஊக்குவிக்கிறோம். எங்க ஸ்கூலே ஒரு ஜனநாயக நாடு மாதிரிதாங்க. இங்க இருக்கிற எல்லாரோட நிறை குறைகளையும் ஆலோசனைகளையும் பிரின்சிபல் கிட்ட சொல்றதுக்கு சஜஷன் பாக்ஸ் இருக்குங்க. அதுல விழுற ஒவ்வொரு ஆலோசனையையும் பரிசீலனை செய்து அடுத்த நாளே நடைமுறைப்படுத்திடுவாங்க. எங்க பசங்களோட அறிவு களஞ்சியமே இந்த நூலகம் தாங்க. சாயந்தரம் 4 to 5 மணி வரை பையனை எங்கேயுமே காணோம்னா நேரா லைப்ரரி போய் பார்க்கலாங்க. அங்கதான் இருப்பான். இப்படி நாள் ஃபுல்லா துருதுருன்னு இருக்கிற எங்க குழந்தைங்களை நாள் முழுவதும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்படிதாங்க எங்க குழந்தைங்களோட ஒரு நாள் வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கும்படி செய்யறோம். இப்ப நீங்க திருப்தியா இருப்பீங்கன்னு நம்புறோம்.